இந்த பெற்றவர் செய்த பாவம் பிள்ளையைச் சேருமடி, முன்னோர்கள் செய்த பாவம் 3 தலைமுறையைச் சேருமடின்னு ஒரு பழமொழி உண்டு, ஜோதிட பழமொழி. இதுக்கு என்ன அர்த்தம் சொன்னால், ஒருத்தருடைய குழந்தையினுடைய வாழ்க்கை என்பது அவருடைய பெற்றோருடைய கையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களுடைய கையில் இருக்குது. அப்போ முதல் இடம் யார் வர்றான்னா பெற்றவர்கள் தான். பெற்றவர்கள் அவள் ஒழுங்காக தர்மங்களை கடைப்பிடித்து, அவர் தர்மத்தோடு தர்ம அர்த்த காமியம் அப்படின்னு சொல்கிறது, மோட்சம் அப்புறம் வச்சுக்குவோம். தர்மார்த்தம், தர்மத்துடன் பொருளை சம்பாதிச்சு அதன் மூலமாக நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கணும், ஆசைகளை நிறைவேற்றிக்கணும். அது இல்லாமல், தர்மம் இல்லாமல் யாரையாவது ஏமாற்றி கரப்ஷன் ஊழல்லாம் பண்ணி பணம் சம்பாதிச்சு அதன் மூலமாக குழந்தைகளுக்கு அதையும் கொடுத்து, அந்த காசை கொடுத்து, அந்த குழந்தைகள் அந்த 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 காசில் அந்த ஊழலோ அந்த ஏமாத்தியோ அந்த திருடியோ கொள்ளையடிச்சோ அந்த காசில் ஒரு குழந்தை வளர்ந்து ஆளானா அந்த குழந்தை பெரும் வியாதிகளுக்கு ஆளாகி பல தவறுகளை பண்ணி பாவங்களை பண்ணி அவன் குடும்பத்தினுடைய பெயரையும் மானத்தையும் கெடுத்து அவனுடைய வாழ்க்கையே சீரழித்து விடும். எனவே பெற்றவர்கள் தர்மப்படி பொருளை சம்பாதித்து அந்த பொருள் மூலமாக குழந்தைகளுக்கு அந்த உணவோ உடையோ அதெல்லாம் அந்த ஒரு வசதிகளையோ கல்வியோ கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த கற்ற கல்வி கூட அவங்கள கடைவெளிக்கு வராதுன்னு சொல்கிற மாதிரி அவங்கள கடை தேற்றாது. அதே மாதிரி முன்னோர்கள் செய்த பாவம் 3 தலைமுறைக்கு வரும். அது அப்பா வழி முன்னோர்கள், அம்மா வழி முன்னோர்கள். அப்போ இந்த முன்னோர்களும் தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி இவ்வாளும் நமக்கு பிறக்கக்கூடிய வம்சம், நம்மளுடைய வம்சம் நன்னா இருக்கணும்னு சொன்னால் அவளும் வாழ்க்கையில் தர்மப்படி வாழ்ந்து இந்த பொருளை சம்பாதிச்சு ஆசைகளை அந்த தர்மத்துக்குட்பட்டு ஆசைகளை அனுபவித்து வாழ்க்கை வாழ்ந்தால் அவளுடைய வம்சமும் நன்னா இருக்கும். இல்லைன்னு சொன்னால் என் பேரனுக்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி 1000 பரிகாரங்களை பின்னாடி பண்ண வேண்டி வந்துடும், கோயில்களாக ஓட வேண்டி வந்துடும். வாழ்க்கையில் வயதான காலத்தில் கஷ்டங்களை பிள்ளைகளாலேயும் பேரன் பேத்திகளாலும் அனுபவிக்க நேரிடும். எனவே பாவங்கள் இல்லாமல் தர்மத்துடன் பொருளை சம்பாதித்து யார் ஒருவர் வாழ்க்கையை வாழ்கிறார்களோ அவர்களும் அவருடைய வம்சமும் என்றென்றைக்கும் அந்த புண்ணிய சீலர்களாக தர்மவான்களாக வாழ்ந்து அவர்களே இறைவனுடைய அருளை பெறுவார்கள்.